ஸ்ரீ சுந்தர குசாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஜோதி மகாலிங்கேஸ்வர சுவாமியின் தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் நவராத்திரி மகோத்சவத்தில் இறுதி நாளாக 10வது நாள் வைபவமானது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இன்றைய 10வது நாள் வைபவத்திலே அம்பிகைக்கு எப்பொழுதும் போலே இன்று காலை அம்பிகைக்கு மூலமந்திர ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு மகாபிஷேகம் கலசாபிஷேகங்களால் சேமிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சேமிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்பொழுது நமது முழு மண்டபத்திலே வீற்றிருக்கக்கூடிய இன்றைய தினம் நமது ஆலயத்திலே வாணி அலங்காரம் சொல்லக்கூடிய சரஸ்வதியானவள் இங்கு குரு மண்டபத்திலே வீட்டுள்ளார். சரஸ்வதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சரஸ்வதி அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியவள். ஞானம்னா அறிவை தரக்கூடியவள். நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்போம்ல, ஒரு பக்குவப்பட்ட குணம்னு. அந்த பக்குவப்பட்ட குணத்தை யாரா தருவா அப்படின்னா சரஸ்வதி தான் தருவா. எப்படி அந்த பக்குவப்பட்ட அந்த குணமானது யார் தருவா அப்படின்னா சரஸ்வதி தான் தருவா. அதனாலதான் அப்பாளுக்கு வாணி அப்படின்னு பேரு, ஞான ரூபிணி அப்படின்னு பேரு. ஞானம்னா அறிவை உருவமாக கொண்டவள், ரூபம்னா உருவம். ஞான ரூபிணி அப்படின்னா அறிவை உருவமாக கொண்டவள். சொல்லுவாள் உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை பாப்பினால, அந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லா ஞானம் இருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஞான ரூபிணி அப்படின்னு. அந்த பக்குவப்பட்ட எண்ணத்தை கொடுக்கக்கூடியவா யாருன்னா நம்ம சரஸ்வதி தேவி. அந்த பக்குவப்படுறது எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு ரிஷி என்ன பண்றாரு, ரொம்ப எல்லாம் படிச்ச ரிஷி, எல்லாமே அவர் படிக்காததே கிடையாது. இந்த கதை இல்லை, இது புராணம். அந்த ரிஷி படிக்காததே கிடையாது, அவர் எல்லாமே படிச்சிருக்காரு. என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. எதுல போறாருன்னா படகுல கடலை கடந்து போறாரு. கடலை கடக்கும் போது போயிட்டு இருக்க நேரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால படகு ஓட்டிக்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா அறிவு சம்பந்தமான விஷயமா பேசுறாரு. எப்படி உனக்கு மீமாம்சம் தெரியுமா? படகோட்டி சொல்றார், இல்லைங்க சாமி தெரியாதுங்க சாமி. உனக்கு சாகித்யம் தெரியுமான்னு கேட்கிறாரு. சாகித்யமா அப்படின்னா என்ன சாமி? சரிடா உனக்கு அதுதான் இல்ல வியாக்கரணம் தெரியுமா சொல்லி கேட்கிறாரு. இல்ல சாமி தெரியாது சாமி அப்படின்னா படகோட்டி. ஏன்னா இவ்வளவு நீ தத்தியா இருக்க, எதை கேட்டாலும் நீ தெரியலன்றியே. உடனே படகோட்டி கேட்கிறாரு, சாமி இவ்வளவு கேட்டீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? கேள்வி அப்படின்றாரு ரிஷி. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ரிஷி சொல்றா, இல்ல எனக்கு நீச்சல் தெரியாது. படகுல நம்ம ஓட்டிட்டு வரும்போது படகுல ஓட்ட விழுந்துருது, ஜலம் கடல்ல இருந்து உள்ள வருது, நான் குதிச்சு தப்பிச்சிருவேன், நீங்க எப்படின்றத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, படகு ஓட்டி குச்சிடுறான். கடல்ல குச்சி அவன் பாட்டு போயிடுறான். இதுல இருந்து என்ன தெரிய வருது, என்ன விஷயம் யாருக்கிட்ட தெரியுமோ அந்த விஷயம் அவர்கிட்ட பேசினா அதுக்கான பலன் சேரும், அதுக்கான பதில் சேரும், கரெக்டான பதில். இப்போ இதுக்கு இப்ப சொல்றதுதான் உதாரணம். இதுக்கு ஒரு உதாரணம். இப்ப சமைக்கிறவங்க எல்லாரும் இருக்கா, பொங்கலாட்டி சமைக்கிறவா, எல்லாருக்கும் டிஷ் சமைக்க தெரியும். ஒரு புது டிஷ் சமைக்கிறோம் அப்படின்னா யூடியூப் பார்த்து சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. யூடியூப்ல சொல்லி இருக்கக்கூடிய அளவுலாம் போட்டு ஒரு புது டிஷ்ஷை நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். அதே டிஷ்ஷையே அந்த டிஷ் இப்போ ஒரு சாம்பாரே எடுத்துக்கோங்க. நான் சாம்பார் நல்லா வைப்பீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சாம்பாரே எடுத்துக்கோங்க. ஒரு சாம்பாரை நம்ம யூடியூப் பார்த்து வைக்கிறோம், அந்த சாம்பார் சுமாரா இருக்கும். அந்த சாம்பாரை நல்லா வைக்கிறவா ஒருத்தர் இருக்கால, நமக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மாவோ பாட்டியோ அவதான் யாரும் ஒருத்தர் இருக்கால, அப்போ அவ வச்ச அந்த சாம்பார் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஆனா ரெண்டுமே சாம்பார் தான். நம்ம வச்சதும் சாம்பார் தான், அவ வச்சதும் சாம்பார் தான். அதுல என்ன இருக்கு? அனுகிரகம் இருக்கு. அவளுடைய இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தருக்கு எடுத்து வரா அப்படின்னா, ஒரு 30 பேர் நம்ம வீட்டுக்கு வராப்பா அப்படின்னா, நம்மளுடைய பெரியவாளுக்கு அந்த சாம்பாரையே 30 பேருக்கு பரிமாறவும் தெரியும்.
சாம்பார் ரசத்தோட கலக்கிறதா, ரசத்தை சாம்பாரோட கலக்கிறதா, இல்ல சாம்பார் பொரியல கலக்கிறதா அப்படின்றது அனுபவம் வாய்ந்தவாளுக்கு தெரியும். அதே 30 பேர் வரேன்னு சொல்லிட்டு 30 பேருக்கு ரெடி பண்ணி வச்ச சமையல 30 பேர் திடீர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டா அதையே நமக்கு 10 நாள் போடுறதுக்கும் அவளுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை, அந்த பக்குவ தன்மையை, அந்த அனுபவமான அறிவை யார் கொடுப்பா அப்படின்னா சாட்சாத் வாணி தேவி, வாக் தேவி. அம்மாள் வந்து வாக் சுத்தி உடையவள். அம்மாளுக்கு நம்மளுக்கு நிறைய பேர்லாம் இருக்கு. இப்படி சரஸ்வதிக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கு. ஞான ரூபிணின்னு இருக்கு, சரஸ்வதின்னு இருக்கு, வாக் தேவின்னு இருக்கு, வாணி தேவின்னு இருக்கு. எல்லாம் ஞானத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். வாக் தேவி அப்படின்னா வாக்கு, நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை வந்து பலிக்கக்கூடியவள் வாக் தேவி. நாக்குல யாரா இருக்கா அப்படின்னா சரஸ்வதி. அதனால்தான் வந்து படிப்பு வரணும் அப்படின்னா யார் வழிபடணும்? சரஸ்வதி வழிபடணும். அதுவும் பாருங்க, இன்றைய நாள் தசமியோட சேர்ந்த நவமி சரஸ்வதி பூஜை. அதுவும் இல்லாம சௌமிய வாசனம் புதன்கிழமை. புதன் தான் வந்து படிப்புக்கான அதிபதி. கல்விக்கு யாரா அதிபதினா புத பகவான். நவகிரகங்கள்ல 9 கிரகங்களும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை கொண்டது. எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு துறையில ஒரு அமைச்சர்கள் இருக்கா. நிதி அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், காவல் படைக்கு ஒரு அமைச்சர், கோவிலுக்கு ஒரு அமைச்சர், இந்த மாதிரி இப்படி வந்து ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்காலும் அந்த மாதிரி நவநாயகர்களும் அவ எல்லாம் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு அமைச்சர்கள். சூரியன் அப்படின்னு சூரியன் என்ன கொடுப்பார் இதுக்கானது அதிபதி அப்படின்னா ஆரோக்கியம். ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா அவனுடைய ஜாதகத்துல சூரியன் ஜம்முன்னு சௌக்கியமா இருப்பார். அதனால்தான் ஆரோக்கியமா இருக்கு. ஒரு மனுஷன் நிம்மதியே இல்லாம இருக்கா, எவ்வளவுதான் இது பண்ணாலும் நிம்மதி இல்லப்பா அப்படின்றால அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஜாதகத்துல சந்திரனே வலுவா இருக்க மாட்டார், வலுவிழந்து இருப்பார், சக்தி இழந்து இருப்பார். அதுதான் காரணம். அங்காரகன் பூமிகாரகன். ஒரு இடத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு யாருடைய பூர்ண அருள் வேணும்னா அங்கார பகவானுடைய அருள் வேணும். புத பகவான் கல்விக்கான அதிபதி. அதுதான் புத பகவான் கல்விக்கான அதிபதி. குரு பகவான் கலத்திரகாரகன் பேர். விவாகத்துக்கு குரு பகவானுடைய பலன் தேவை. சுக்கிர பகவான் போகம். நல்ல சௌக்கியமா இருக்கா பார்த்தீங்களா, நல்ல வேலையே பண்ணாம சாப்பிட்டு நல்ல சௌக்கியமா இருக்கா பாருங்க. அவளுக்கு சுக்கிரன் வந்து உச்சம். அவன் தான் சொல்லுவான், நீ எந்த வேலையும் செய்யலப்பா, ஒரு சுக்கிரன் உச்சத்துல இருக்காப்பா, உனக்கு மட்டும் காசு எங்க இருந்தா வந்து. காரணம் என்னன்னா அவளுக்கு சுக்கிரன் உச்சமா இருப்பார். சுக்கிரனுடைய பூர்ண அருள் அவளுக்கு இருக்கும். சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன். நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். ராகு பகவான் நோய் நொடி இல்லாத உடம்பை கொடுக்கக்கூடியவர். மணிமந்திர ஔஷத காரகன்னு பேர். ஒரு மனுஷனுக்கு வியாதியே இல்லை அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ராகுவோடைய இது வந்து நல்ல பலமா இருக்கு, ராகு கிரகம் அவருடைய ஜாதகத்துல பலமா இருக்கு அப்படின்னா. கேத்து பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய. ஞானம்னா என்ன? நம்ம சொல்றோம்ல, சிவனிடம் நமது ஆன்மா வந்து எப்படி ஐக்கியமாகணும் அப்படின்ற கோவிலுக்கு போறது, யாத்திரைக்கு போறது, புண்ணிய நதிகள்லாம் ஸ்நானம் பண்றது, அதுக்கு வழிவகுக்கிறவர் யார் அப்படின்னா அந்த கேது பகவான். இந்த மாதிரி இந்த 9 விஷயமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாருமே 9 முக்கியமா இல்ல. நல்ல ஆரோக்கியம் தேவை, நிம்மதியான வாழ்க்கை தேவை, இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, நல்ல கல்வி தேவை, கல்யாணம் தேவை, இதெல்லாம் அனுபவிக்க நல்ல செல்வம் தேவை, அப்புறம் இதெல்லாம் அனுபவிக்க நீண்ட ஆயுள் தேவை. நீண்ட ஆயுள்னா நோய் நொடி இல்லாத உடம்பு தேவை. எல்லாம் நம்ம ஆடி அளவுக்கு சுவாமியோட ஐக்கியமாகிறதுக்கு ஒரு நிலை தேவை. இந்த மாதிரி இந்த 9ஐயும் கொடுக்கக்கூடியவர் தான் நமது 9 நவக்கிரகங்கள். அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமைகள்லாம் சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுல புத பகவானுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. புத பகவானுக்கு இந்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இந்த புதன்கிழமையில கல்விக்கான அதிபதியும் கல்வியுடைய நாயக்கியோட பூஜை ரொம்ப ஒன்னா வந்திருக்கு. கல்விக்கான அதிபதி புத பகவான், அந்த கல்வியை கொடுக்கக்கூடியவள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. இது ரெண்டும் சேர்றதுனால இன்னும் மடங்கு பலன் அதிகமாகும். இப்போ நம்ம சுத்தி போனாலும் நம்ம கோயிலுக்கு வர முடியும். 2 சுத்தி வந்தாலும் கோயிலுக்கு வர முடியும். நேரா வந்தாலும் கோயிலை வந்து அடைய முடியும். ஆனா எது கிட்ட? நேரா வரது கிட்டயா, சுத்தி வரது கிட்ட? நேரா வரது தான் கிட்ட. அந்த மாதிரி
புதன்கிழமை இல்லாம நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுறோம்னா சுத்தி எப்படியா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு தான் வரப்போறோம். நம்ம எப்படியா இருந்தாலும் சரஸ்வதி கிட்ட தான் வரப்போறோம். அந்த கிழமையுடைய பலன் இல்லாம அங்கேயிருந்து நம்ம சரஸ்வதி கிட்ட வந்தோம் அப்படின்னா சுத்தி வரலாம். அந்த கிழமையோட சேர்ந்து நம்ம சரஸ்வதி கிட்ட வரோம்னா நேரம். அதுதான் விஷயம். அந்த மாதிரி இந்த புதன்கிழமையில நம்மளுடைய வாக்தேவின்னு சொல்லக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜையானதும் அதுலயே பாருங்க, காலையில சரஸ்வதி பூஜை, சாயந்தரம் விஜயதசமின்னு சொல்லக்கூடிய ஆயுத பூஜை. இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது விசேஷம். அதான் சொல்றீங்களே, இந்த மாதிரி 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு மாட்டி வரும். இந்த மாதிரி ஒண்ணு 11 நாட்கள் வரும், இல்லையா 9 நாட்கள் முன்னாடியே வரும். அப்ப வரும்போது இந்த மாதிரி தான் வரும். காலையில நவமி வரும், சாயரட்சைக்கு மேல தசமி ஆரம்பிச்சு தசமி வரும். இந்த மாதிரி இன்றைய தினம் அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி எல்லாம் சேர்ந்த ஒரு நன்னாள். இன்றைய நாள் புதவாசனத்தோட சேர்ந்த ஒரு சரஸ்வதி பூஜையின் தினத்தையொற்றி நமது ஆலயத்திலே இங்கே குருமண்டபத்திலே சரஸ்வதி வாக்தேவியானவள் நமக்கு அனைவருக்கும் நல்ல ஞானத்தை அருள இங்கே வைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்றைய தினம் நவராத்திரியினுடைய 10வது நாள். நம்ம நவராத்திரியோட கதை பார்த்து வந்துருக்கோம். அதுல நேற்று என்ன பண்ணா அம்பாள் அப்படின்னா, காமேஸ்வரி சண்டிகான்ற ரூபம் எடுத்து மகிஷாசுரனுடைய படையை வதம் பண்ணா. இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னா, அம்பாள் மகா சரஸ்வதி சண்டிகா. அதனாலதான் நம்ம இதுக்கு முன்னாடி விஜயதசமிக்கு முன்னாடி சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம். நடுவுல எல்லாம் கொண்டாடலாம்ல, நடுவுல கொண்டாடலாம் சரஸ்வதி பூஜை, நடுவுல எல்லாம் கொண்டாடுறோம். ஏன் விஜயதசமியை முன்னிட்டு கொண்டாடுறா அப்படின்னா, அம்பாள் என்னவா அவதாரம் எடுக்கிறான்னா மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு எல்லாருக்கும் 4 கை வச்சு கட்டும். ஆனா மகா சரஸ்வதி சண்டிகா அப்படின்னு சொல்றவங்களுக்கு 8 கைகள் இருக்கும். 8 கை. அதுல ஒவ்வொரு கையிலுமே ஒவ்வொரு ஆயுதங்கள் வச்சுருப்பா. கீழே பார்த்தீங்கன்னா சூளம் வச்சுருப்பா, இந்த பக்கம் கபாலம் வச்சுருப்பா, மேல மணி வச்சுருப்பா, இந்த பக்கம் அச்சமாலை வச்சுருப்பா, அதுக்கு மேல பானம்னு சொல்லக்கூடிய வில்லு வச்சுருப்பா, அதை எகிர அம்பு ஒரு பக்கம் வச்சுருப்பா, ஒரு பக்கம் பாசம் வச்சுருப்பா, ஒரு பக்கம் அங்குஷம் வச்சுருப்பா. நம்ம சரஸ்வதி மாதிரி வீணை வச்சுட்டு இருக்கோம். மாமூலா சரஸ்வதி அப்படின்னா வீணை வாசிக்கக்கூடிய ரூபத்தை தான் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மகா சரஸ்வதி சண்டிகா அப்படின்றவ எப்படி இருப்பா அப்படின்னா 8 கைகளோட இருப்பா. இதனால அம்பாள் நிறைய ரூபம்லாம் எடுத்தா. ரொம்ப உக்கிரமான ரூபம் எதுனால இந்த தேதுர்கான்னு சொல்றது, ராஜமாதங்கின்னு சொல்றது, நேற்று சொன்னவே காமேஸ்வரி சண்டிகான்னு சொல்றது, இதெல்லாம் உக்கிரமான ரூபம். மகிஷாசுரனுடைய படைகளை அழிக்கிறதுக்கு அம்பாள் நல்ல உக்கிரமா ரூபம் எடுத்தா. மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு அம்பாள் ஞான ரூபமா உருவெடுத்தா அப்படின்னு காளிதாசர் கேட்கிறார். யார் கேட்கிறார்? காளிதாசர். அதுக்கு அவரே சமாதானம் சொல்லியிருக்கார். அவர் அதாவது நம்மள சொல்லுவோம்ல, உப்பு போட்டோமா இல்லையா, போட்டிருப்போம் அப்படி நம்மளே ஒரு சமாதானத்துக்கு வரும்ல. அந்த மாதிரி காளிதாசரே அதை கேள்வியா கேட்கிறார். அதே மாதிரி காளிதாசரே அதுக்கு விடையும் சொல்றார். என்ன விடை சொல்றார் அப்படின்னா, அம்பாள் மகிஷாசுரனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக வரல. அம்பாள் எதுக்காக வந்திருக்கா? மகிஷாசுரன் கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து. அப்போ அந்த தீய குணம் அப்படின்னா அஜ்ஞானம். தீய குணம்னா என்ன? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை போக்குறவளா யார் இருக்கா? சரஸ்வதி இருக்கா. முதல்ல நம்ம ஆரம்பமே சொன்னோம்ல, ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி. அப்ப ஞானம் அறிவுன்னு ஒன்று இருந்தா, அறிவு வருது அப்படின்னா நம்ம புத்திசாலி ஆகிறோம். அந்த மாதிரி அஜ்ஞானம் போகுது அப்படின்னா ஞானம் வருதுன்னு. அப்போ ஏன் இங்க சரஸ்வதியா மகா சரஸ்வதியா அம்பாள் ரூபம் எடுத்தா அப்படின்னா, மகிஷாசுரன் கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை மட்டும் அழிக்கணும். அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை மட்டும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாள் மகா சரஸ்வதி சண்டிகாவா ரூபம் எடுத்து மகிஷாசுரனுடைய அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய அந்த 3த்தையும் சம்ஹாரம் பண்ணி அம்பாளுடைய பாதத்தினால மகிஷாசுரனை அமுக்குறான். அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மகிஷாசுரனுடைய தலை வரைக்கும், தலையிலேருந்து காலிலேருந்து கழுத்து பகுதி வரையும் பூமி உள்ள போயிடுது. அதனாலதான் துர்கைக்கு கீழே மகிஷாசுரனுடைய தலை மட்டும்தான் இருக்கும், மகிஷாசுரன் இருக்க மாட்டான். என்ன பண்றா அம்பாள்னா,
மகிஷாசுரன் மேல ஏறி நிற்கிறான். அவருடைய அஞ்ஞானத்தை வந்து அழிக்கணும்ன்றதுக்காக அம்பாள் வந்து மகிஷாசுரனுக்கு மேல ஏறி நிற்கிறான். அதனால மகிஷாசுரன் என்ன ஆகுறான்னா பூமியோட பூமியா பாதத்திலிருந்து கழுத்தி பகுதி வரையும் உள்ள போன உடனே மகிஷாசுரனுடைய ஆணவம் எல்லாம் போயிடுது. அப்பத்திலேருந்து அம்பாளுடைய பாதம் பட்டதிலிருந்து அவனுக்கு ஞானம் வர ஆரம்பிக்குது. அந்த ஞானத்தினால அவன் வந்து தப்ப உணர்றான். யாரு? மகிஷாசுரன் அம்பாளுடைய ஞானம் பெற்றதுனால தப்ப உணர்றான். அதனால அம்பாள் கிட்ட நான் பண்ணதுக்கு பிராயச்சித்தமா நான் எப்பயுமே உங்களோட காலுக்கு அடியிலேயே இருக்கணும் அப்படின்னு நான் மகிஷாசுரன் பண்ண பேசுற பேச்சுக்கும் மகிஷாசுரன் செஞ்ச செயலுக்கும் பிராயச்சித்தமா நான் எப்பயுமே உங்களோட காலடியிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வர கேட்கிறேன். அம்பாள் பாருங்க அங்கேயும் கருணை கடவுளா இருக்காங்க. பாத்தீங்களா? அதுதான் சொல்லுவா பெண்களுக்கு இலகின மனசு, ரொம்ப இலகின மனசு. எதை சொன்னாலும் நம்பிடுறாப்பா அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி அம்பாள் வந்து அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம குழந்தை தானே வரம் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே வரத்தை தரான். அதனாலதான் இன்றைய காலகட்டம் வரைக்கும் நம்ம துர்க்கைக்கு கீழே மகிஷாசுரன் எடுக்கா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் கதை, மகிஷாசுரனுடைய கதை. இந்த மாதிரி அம்பாள் வந்து அவனை வந்து சம்ஹாரம் பண்ணி அவனுடைய ஆணவம் கண்வம் மாயின்னு சொல்லக்கூடிய அந்த 3 குணங்களையும் சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய அம்பாலோடையே இருக்கக்கூடிய கதையை குறித்து இன்றைய தினம் அம்பாள் வந்து அந்த போர்ல வெற்றி பெறான். ஆமா, மகிஷாசுரன் அவனுடைய தோல்வி ஒத்துட்டா, நான் பண்ண தப்பு ஒத்துட்டாங்க. அப்ப என்னாவது? அம்பாள் அந்த இடத்துல ஜெயிச்சுடா. அந்த வெற்றியை கொண்டாடுறதுதான் தசமின்னு பேர். அந்த வெற்றியை கொண்டாடுறதுதான் விஜயதசமி. அந்த ஆயுதங்கள்லாம் வந்து இந்த போருக்கெல்லாம் வந்து போருக்கு போறவங்கலாம் ராஜா காலத்துல ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க தசமி அன்னைக்கு. அதனாலதான் ஆயுத பூஜை செய்வது. இதுக்காக அப்படின்னா எப்படி அம்பாள் போய் போர்ல வெற்றி பெற்றாலோ அதே மாதிரி ராஜாக்கள்லாம் போர்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணதுதான் ஆயுத பூஜை. அம்பாள் வெற்றி பெற்ற உடனே அம்பாள் வந்து மொத்தம் எடுத்ததெல்லாம் உக்ர ரூபம்ல, அம்பாள் வந்து கோபமா இருக்கான். இப்படி அவன் மகிஷாசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணி அவனுடைய அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாலும் அம்பாள் வந்து உக்ரமா இருப்பான், உக்ரமா இருக்கான். அம்பாளை வந்து சாந்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவர்கள் ரிஷிகள்லாம் சேர்ந்து அம்பாளுக்கான புத்தியை சொல்றாங்க. நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகி சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்தேன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் நாராயண ஸ்துதின்னு பேர். நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். ஆனா வந்து தேவி மகாத்மத்துல வந்து இதே மாதிரி 21 ஸ்லோகங்கள் இருக்கு. 21 ஸ்லோகத்துக்கு கடைசியில் எழுதும்போது நாராயண நமோஸ்தே நாராயண நமோஸ்தே நாராயண நமோஸ்தே தான். இதுக்கு பேரு நாராயண சுத்தி, நாராயண சுத்தி. இந்த மாதிரி இந்த சுத்தி எல்லாம் சேர்ந்து அம்பாளுக்கு இந்த தேவர்கள்லாம் வந்து அம்பாளை சாந்தப்படுத்துறான். அம்பாள் வந்து என்ன பண்றா அப்படிங்கறத நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல நிச்சயமா அதுல பார்ப்போம். அம்பாள் வந்து எப்படி வந்து தேவர்களுக்கு அருள் கொடுக்குறா, எப்படி வந்து அம்பாள் வந்து தேவர்கள்லாம் வந்து வரப்பிரசாதம் பண்றா, எப்படி வந்து தேவர்களை வந்து அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றா அப்படின்றதையும் அம்பாள் என்ன நாளைக்கு ரூபம் எடுக்கிறா அப்படிங்கிறத தொடர்ந்து நாளைய விஷயத்துல பார்ப்போம். இந்த வாட்டி நவராத்திரி 11 நாள் வந்ததுனால நாளைக்கு காலையிலயும் நம்ம கோவில்ல ஹோமங்கள் இருக்கு. தசமியை முன்னிட்டு நாளைக்கு காலையில் அம்பாளுக்கு அதே மாதிரி எப்பயும் போல இத்தனை நாள் பண்ண மாதிரி நாளைக்கும் காலையில் ஹோமம் இருக்கு. ஹோமங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு அதே மாதிரி மகாபிஷேகம் கலசாபிஷேகம்லாம் இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் மேல அலங்காரம், அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை, அதுக்கப்புறம் உபசார தீபாராதனை. இதே மாதிரி குழு மண்டபத்துல நாளைக்கும் அம்பாள் வந்து மகிஷாசுர மர்த்தினியா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இதே மாதிரி நாளைக்கும் ஒரு சின்ன இது இருக்கு. முடிஞ்சவொடனே அம்பாளுக்கு துப்ப தீப நிவேதிச்சோம். நம்ம ஏற்கனவே முதல்ல ஒன்று நடுவில் ஒன்று விட்டு போச்சுன்னா ஒன்று சொல்றோம்னு சொல்லி தீபாராதனை சொன்னோம். தீபாராதனை பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த உபச்சாரம் பண்றோம் அப்படின்றது விட்டு போச்சுல, அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரி நாளைக்கும் வந்து நாளைக்கு நம்ம சீக்கிரம் ஆயிடும். இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு திருவிழாங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். அதே மாதிரி இப்போ அம்பாளுக்கு தூப தீப நிவேதியம் உபச்சாரம் நடக்க போது அம்பாள் எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.
ஓம் ஹ்ரீம் ஜேஷ்டாயை நமः ஓம் ஹ்ரீம் ரௌத்ரி நமः ஓம் ஹ்ரீம் கால்யை நமः ஓம் ஹ்ரீம் கவிகரண்யை நமः ஓம் ஹ்ரீம் பலவிகரண்யை நமः ஓம் ஹ்ரீம் பலப்பிரமதன்யை நமः ஓம் ஹ்ரீம் சர்வபூததரண்யை நமः ஓம் ஹ்ரீம் ரோன்மண்யை நமः ஓம் ஐலீம் ஸ்ரீம் மதரத வாக்பாதின்யை நமः நாராயண பிரம்மத்ரே புஷ்பார்ச்சனானி சமர்ப்பயாமி ஓம் स्वाहा पुण्डीपद्मादिष्टं नागवलिन्द्रेरिदं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रदिश्यताम् अम्बिकायै स्वाहा फलतां पुलनिवेदयामि वेद्यानन्तरमागमनीयं समर्पयामि ॐ यो पादुत्वं वेद उपवान् भवति आयुधं वेद आयुधनवान् भवति गौरीवायुधनिराजक्षत्येकवति विपदी साचतुष्पति अष्टावती नवपति भूषि सहस्राक्षरावरणेभ्यो मन्ये अम्बिकायै नमः वेदोक्तं दर्शपामन्दिरं समर्पयामि हरिः ओम् अग्निमीले प्रोक्तमस्तुतो भवतारं दहादयम् हरिः ओम् ते दोषेत्वा वायुवस्तो देवोवस्तो निदा प्राप्ते भूषेत्वा यमणे देवोम खनायाहि वितयेन्द्रनालोह जनादये योदादत्ति भरेणि हरिः ओम् षण्णो देवीवृत्तयावो भवन्तु पीतये संयोरभिष्टवन्दनः हरिः ओम् अथादुर्गपुण्यवसव्याख्यास्यामः प्रातरग्निहोत्रं भूत्वा अन्यवामृणीयं मृणीय अग्नेरण्वादधाति दहनस्योग्यमद्य प्रणयति आद्यमृणमीशानं गृहूतं प्रस्तुतं परमेकाग्रं ब्रह्मे विद्याव्यक्तं सनातनं सर्वे जनाः अश्विनो भवन्तु सर्वं श्री बृहत्सुन्दरविनाम्बिकादेव्याः पादार्पितं भवतु तथैवास्तु ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृते भद्रायै नियतां धनतास्मतां या देवी सर्वे भूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वे भूतेषु दुर्गा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वे भूतेषु वाणी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः मंगले मंगला हारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थं मंगलेशी मांगल्यं देहि मे सदा मांगल्यं देहि मे सदा मांगल्यं देहि मे सदा ओम सरस्वती नमो नमः ओम सरस्वती नमो नमः ओम सरस्वती नमो नमः நம்ம இத்தனை நாளா கூட்டு பிரார்த்தனை பண்ண செஞ்சுருங்க நாளைக்கு பண்றதுதான் கூட்டு பிரார்த்தனை எதனால அப்படின்னா நாளைக்கு தான் வந்து அம்பாள் வந்து தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ வரன் கொடுத்தது எப்படி வந்து சுவாமி வந்து இப்போ மகாவிஷ்ணு அர்ஜுனன் கேட்கிறா உங்களுடைய சுரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்ப எப்படி வந்து மகாவிஷ்ணுவுக்கு காட்சி கொடுக்குற மகாவிஷ்ணு அர்ஜுனன் காட்சி கொடுக்குற அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்துல தான் வந்து அனுகிரகம் பண்றது எல்லாம் பண்ணுவானா விஸ்வரூப தரிசனத்துல தான் பண்ணுவான் அந்த விஸ்வரூப தரிசனம் தான் ஒரு அலங்காரம் அந்த அலங்காரம் என்னன்றது நாளைக்கு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த சீரியல் பார்க்கணும்னா சீரியல் பார்த்துட்டே இருக்கும்போது நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயம் வரும் அந்த இடத்துல தொடர்ந்து போட்டுருவான் ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லியிருப்பானே அப்படின்ற ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி நாளைக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அந்த விஸ்வரூப தரிசனம் எதுக்காக தரதுன்னா பலனுக்காக தான் விஸ்வரூப தரிசனம் அம்பாள் சுவாமி எல்லாருமே எதுக்காக விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா அந்த விஸ்வரூப தரிசனத்தின் மூலமாக தான் அம்பாள் வந்து பலன் தருவான்
அந்த மாதிரி நாளைக்கு அந்த விஸ்வரூப தரிசனமும், நாளைக்கு கூட்டு பிரார்த்தனை திருசி நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு 16 ஸ்லோகம் நம்ம சொன்னோம்ல, அந்த நாராயண சக்கரஸ்துதி நாராயண ஸ்துதின்னு சொன்னோம்ல, அந்த நாராயண ஸ்துதி ஃபுல்லா சொல்லி அம்பாள் கிட்ட நம்ம வரன் வாங்க போறோம். அதனால தொடர்ந்து இப்ப அம்பாளுக்கு தீபாராதனை நடக்க போகுது. அம்மா நல்லா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுவாமி சரணமையப்பா. ஸ்ரீ பந்தலராஜ ஐயப்ப பக்த மந்திரி சேவா ட்ரஸ்ட் நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க ஆதரவுலாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த நவராத்திரி திருவிழா மாதிரி கிடையாது, தினமும் நீங்கள் கோயிலுக்கு வரணும். தினமும் இந்துவாகப்பட்டனா என்னன்னாக்கா ஒரு தெய்வ ஆலயத்தினுடைய தினம் நம்ம பாதப்படணும். நம்ம பாதப்பட்டு நம்மளுடைய பேரில் அன்றைய பொழுதுல என்ன சுவாமியினுடைய விசேஷம் அர்ச்சனை பண்ணால், அதாவது கிரகங்கள் எல்லாம் மனிதர்களும் அன்றைய கிரகம் அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னா கலக்கிறவங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும்னா அந்த மாதிரி நாம் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும். தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணணும். என்னென்னா திங்கட்கிழமை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, புதன்கிழமை கணேசாவுக்கு அர்ச்சனை பண்ணுறது, வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறது, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, சனிக்கிழமை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, ஐயப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணுறது. இப்படி நம்ம எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனை, எல்லா சுவாமிக்கும் உகந்த நாட்கள் நம்ம அர்ச்சனை பண்ணி நம்மளுடைய அந்த குடும்ப நலனை நம்ம படிப்பு செல்வங்களை பெற்றுக்கணும். ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரு எல்லாருடைய வசதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பந்தலராஜ ஐயப்ப பெற்றவங்க சேவா பண்ணுங்க. இந்த திருக்கோயில் எல்லா சுவாமியும் ஒரே நாள் பார்க்கலாம். வேற எங்கேயும் நீங்கள் தனித்தனியாக போக வேண்டியது. விநாயகரையும் பார்த்துடலாம், முருகரையும் பார்த்துடலாம், சிவன் அம்மாவையும் பார்க்கலாம், பெருமாள் வச்சியும் பார்க்கலாம். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் தினம் கோயிலுக்கு சுவாமியை வழிபாடு காசு பணம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்று உங்கள் குலம் உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் அதுவே எங்களுக்கு போகும். அதுக்காக தான் இந்த திருப்பூர் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி மக்களுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா அதை கொஞ்சம் தூக்கிக்கணும். நாங்கள் இது திருவிழாக்காக வாங்க முடியாது. சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இருக்குது. பெருமாள் பார்க்க எவ்வளோ புண்ணியம் தெரியுமா? நிறைய பொழுது அதனால நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எப்போ காலையில் உங்களுக்கு ஒரு 7 மணிலேருந்து 11 மணி வரை கோயிலுக்கு வந்துருக்கோம். சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரை தந்துருக்கோம். சுவாமியுடைய அறிவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா சுவாமியும் நீங்கள் பார்க்கணும். பார்த்து நீங்கள் தினமும் கோயிலுக்கு அந்த சுவாமியினுடைய அருள் தரணும். அதுதான் நமக்கு முக்கியம். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் பாகம் சரி தெய்வம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் வாங்க. அதுக்காக நம்ம கோயில் போகணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோயில் போங்க. ஆனால் நம்ம கோயிலில் வந்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் வந்தால் எல்லா சுவாமியும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஒரே ஐஸ்வர்யம் அங்கே இவ்வளோ 3 வருஷத்துல இவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்குன்னா அந்த ஐஸ்வர்யமும் அந்த செல்வமும் அந்த ஒரு நலன் இருக்கிறதுனால தான் நம்ம மக்களுடைய ஆதரவு வரணும்னா. அதனால் நீங்கள் எல்லாம் தினம் வரணும், தினம் சாமி தரிசனம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு விசேஷ பூஜை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலையும் நீங்களும் கலந்துக்கணும். இது ஒரு திருவிழா கிடையாது. ஸ்ரீ பந்தலராஜ ஐயப்ப பூஜை சேவா ட்ரஸ்ட்டில் தினமும் திருவிழா தான். தினமும் சுவாமி நீங்கள் யார் வந்தாலும் வராட்டாலும் ஆளுங்க இருந்தாலும் இருக்காட்டாலும் அன்றைய பூஜைகள் என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடக்கும். அறிவராசனம் இருக்கும், சுவாமி பிரதர்சனம் இருக்கும், காலையில் மங்களாட்டு இருக்கும், அபிஷேகம் இருக்கும், ராத்திரிக்கான சுவாமி 8:45 பிரதர்சனம் வருவாங்க. அதே மாதிரி அறிவராசனம் வாங்க, பகவானுடைய அறிவராசனம் கேட்கலாம். ஐயப்ப சுவாமி ரொம்ப துணியான சுவாமி நினைக்காதீங்க. ஐயப்ப சுவாமி மாதிரி ஒரு நல்ல சுவாமி உலகத்தில் கிடையாது. அவர் குழந்தை. நாம் கேட்குற நாம் எப்படியெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்மகிட்ட வருவார். ஐயப்ப சுவாமி ஒரு குழந்தை. நீங்கள் சுவாமி இந்த மாலை போட்டால் தான் கார்த்திகை தான் அப்படிங்கிறது. அதாவது அவனை நினைக்கின்ற பக்தர்களுக்கு அள்ளி கொடுப்பார். அவர் ஒரு தரம் சரணே ஓதினால் போதும் எதிரிலே தோன்றுவான் ஐயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரம் அவர் சரணத்தை சொல்லிட்டோம்னா அவன் மன சங்கடம்லாம் நீங்கிடும், நம்ம இதெல்லாம் போயிடும், அவன் கஷ்டமெல்லாம் போகணும். அதுக்காக பொம்பளைங்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கணும். சுவாமியை தினம் கூப்பிடுங்க. ஐயப்பன் ஹரிக்கு ஹரனுக்கு பிறந்த ஒரு பிரம்மச்சாரி பகவான். அவருக்கு சக்தி ஜாஸ்தி. ஹரிக்கு ஒரு சக்தி, ஹரனுக்கு ஒரு சக்தி. 2 சக்தி சேர்ந்தா எவ்வளோ பெரிய சக்தி, மகாசக்தி. அவரால் எதையும் கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட நோயமும் தீர்க்க முடியும், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கொடுக்க முடியும், எப்பேற்பட்ட வரத்தையும் கொடுக்க முடியும். அதனால் அந்த பகவானை அவர்களே சேர்க்கணும்.
அதுவே எல்லா சுவாமியும் இருக்கு. எல்லாரும் குணம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க, வாழ்த்து கொடுக்கப்படுங்க. இப்போ எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னால நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் எப்படி நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சோம்னா நாம நல்லா இருக்கணும். அதாவது நம்ம என்னன்னா, அதாவது ஊரார் பிள்ளையை வீட்டில் வளர்த்தா தன் பிள்ளை தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி தானாக வரும். அந்த மாதிரி தான் இது தெய்வ வழிபாடு. நாம் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். மனம் போல் மாங்கல்யம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கையிலே வரும். அதனால் நாம் எல்லாரும் ஆன்மீகத்தில் தெய்வ பக்தியாக இருக்கிறோம், தெய்வத்துடைய அனுபவம் பெறுவோம். நம்மளில் எல்லா தெய்வ பக்தியும், ஏன்னா எல்லா சக்தியும் நம்ம கும்பிடணுங்கிற ஒரு வைத்தியத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் வந்து அல்லா அப்படின்னு ஒரே பேர் சொல்லுவோம், ஜீசஸ்னு ஒரே பேர். நம்மளுக்கு எல்லா பகவான் இருக்குது. ஏன்னா நமக்கு பெரிய நம்ம இந்துக்கள் வம்சத்துக்கு பெரிய குடும்பமே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கட்டி காக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர் வகுப்பு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி குலசாமி, திருப்பதி பெருமாள், சிவன், கணேசா, முருகர், தட்சிணாமூர்த்தி, வராகியம்மன், இப்படி எல்லாத்தையும் இருக்குன்னா எல்லாத்தையும் வழிபடுவோம். ஏதாவது நல்லதே நடக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த கோயிலில் வந்தீங்கன்னா எல்லா சுவாமியும் பார்க்கலாம். ரெகுலராக வாங்க, நல்லா தரிசனம் பண்ணுங்க. சனிக்கிழமையெல்லாம் ரொம்ப விசேஷம் பூஜை இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் வந்து பாருங்கள். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இல்லைன்னா அப்புறம் நம்ம கேளுங்க, என்னப்பா நீங்கள் சொன்னீங்க அப்படி. இந்த மாதிரி நீங்கள் வாங்க, வந்து எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும். காசு போனால் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு பைசா வேண்டாம். சுவாமிக்கு என்ன பண்ணணும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாமி சரணம் வைப்பா. எல்லாரும் வந்து என்ன வருவீங்களா? ஒன்றும் பேச மாட்டேங்க. நாளைக்கு அதே மாதிரி கணேஷ் பூஜை. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கீங்க எல்லாரும். இந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம 11 நாள் பிடிச்சிருக்கிறதுனால அம்பாள் அருள் நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் ஒரு பாக்கியம், அதான் உங்களுக்கு எல்லாம் சேமிக்கிற பாக்கியம் எனக்கும் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அம்பாள் எல்லாம் நலமாக இருக்கும், நல்லா இருக்கும். நாமெல்லாம் எங்கேயோ பிறந்து வளர்த்தவங்க ஒற்றுமையாக ஒன்றா இப்படி அங்கே வாழ்ந்து நல்லா இருப்போம். அதனால எல்லாரும் அதே மாதிரி இதே மாதிரி எப்பயும் எந்தேனமும் வாழ்வோம். அது மாதிரி நீங்களோட வாழ்க்கையை நான் வாழ்த்துக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதஜே. சிவனே போற்றி. ஓம் சோமராஜ்யவர்ஷராஜ்யவானத்து நூனானம் தது